தூய்மை பணியாளர்கள் சிறைபிடிக்கப்பட்டதை கண்டிப்பதாக கூறியுள்ள மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா, விடுதலை நாள் கொண்டாட்டத்தில் RSS குறித்து பிரதமர் மோடி புகழ்ந்து பேசியது ஏற்புடையது அல்ல என சாடியுள்ளார். தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய பல கோரிக்கைகளை முன்வைத்து சென்னையில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்பு ஒரு காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினார்கள். அரசாங்கம் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. இப்படி பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு நள்ளிரவில் நடைபாதையில் இருந்த அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தியது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். அதுவும் குறிப்பாக சில பெண் சமூக செயற்பாட்டாளர்கள் காவல்துறையினரால் தடியடிக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த குப்பை எல்லக்கூடிய பணியை தனியார் மயமாவதை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும். மாநகராட்சி, நகராட்சி இவையே இந்த பணிகளை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பணி நிரந்தரம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள். விடுதலை போராட்டத்தில் அவர்கள் பங்கு கொள்ளவில்லை. விடுதலை பெற்ற இந்தியாவில் அவர்களுடைய பணிகள் அனைத்தும் சமூகங்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் இருந்தது. இவர்களை மோடி அவர்கள் பிரதமர் என்ற அடிப்படையில் விடுதலை திருநாளிலே புகழ்ந்து பேசியது ஏற்புடையது அல்ல.